கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பற்றி ஒரு வீடியோ பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாடியில் ரத்தத்தை க்ளீன் பண்ணி வேஸ்ட் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மிக முக்கியமான ஆர்கன் தான் கிட்னி. நமக்கு 2 கிட்னி இருக்கும். பட் ஒரு கிட்னி இருந்தாலே நம்ம நார்மலாக வாழ முடியும். ஆனால் சில சமயம் சுகர், டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், சில இஷ்யூஸ், இன்ஃபெக்ஷன் காரணமாக கிட்னி ஸ்லோலி ஃபெயில் ஆக ஆரம்பிக்கும். இதை தான் மெடிக்கல் டேர்மில் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. கிட்னி வேலை செய்யாமல் போனால் பாடியில் கழிவு சேர்ந்து அந்த மனுஷனுக்கு டயர்னஸ், பசி இல்லாமல் போகிறது, வாமிட், உடம்பு வீங்குறது, மூச்சு திணறல் மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும். இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று டயாலிஸ், இன்னொன்று கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். டயாலிஸ்னா ஒரு மிஷின் யூஸ் பண்ணி பிளட்டை க்ளீன் பண்ணுறது. இது வாரத்துக்கு 2-3 தடவை செய்கிற மாதிரி இருக்கும். அது லைஃப் லாங் போகாது. ஃபேமிலி, எஜுகேஷன், ஜாப் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம். இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கிற ஆப்ஷன் தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். அதாவது ஒரு ஹெல்த்தி கிட்னியை டோனர்கிட்ட இருந்து பேஷண்ட்டுக்கு சர்ஜரி மூலமாக சேஞ்ச் பண்ணுறது. இது மூலியமாக நம்ம மறுபடியும் நார்மல் லைஃபுக்கு மாறலாம். சர்ஜரி ஒரு சென்சிட்டிவ் ப்ரொசீஜர், மல்டிபிள் ஹவர்ஸ் நடக்கும். பட் ஒன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுன்னா நியூ கிட்னி உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சர்ஜரிக்கு அப்புறம் பேஷண்ட்டை சில நாட்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அப்சர்வ் பண்ணுவாங்க. அதாவது அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வர சொல்லுவாங்க. கிட்னி சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் சில விஷயம் நம்ம ரெகுலரா பண்ற மாதிரி இருக்கும். சப்ளிமெண்ட்ஸ், டேப்லெட் ரெகுலரா எடுக்கணும். இல்லைன்னா பாடி அந்த புதுசா வச்ச கிட்னியை ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ மெடிசன், டயட் கண்ட்ரோல், ரெகுலர் செக்கப்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இப்படி கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் 10 இருந்து 15 வருஷம் அல்லது அதை விட கூடவே நீடிக்கலாம். நிறைய பேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி திருப்பி வேலைக்கு போய் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி நார்மல் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் மெசேஜ் என்னன்னா, உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்காதீங்க, கெட்ட பழக்கங்களை அவாய்ட் பண்ணுங்க, அவேர்னஸா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமா இருக்கிற விஷயத்தெல்லாம் டீட்டெயிலா சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.